உலகத்திலேயே ஒரு கோயில்ல மருந்து பிரசாதமா தரப்படுதுன்னா அது இந்த கோயில் தாங்க. பிரபலமான நாடி ஜோசியமும் இந்த ஊர்ல தான் பார்க்கப்படுது. ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயில்ல இருக்கிற முருகருக்கு இவ்வளவு சிறப்பானு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த முருகருக்கு தனி சிறப்புகள் இருக்கு. இப்படி பல அதிசயங்கள் கொண்ட வைத்தீஸ்வரன் கோயிலை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நேரடியா போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த பயண காணொலிக்குள்ள எங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. போலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம உலக புகழ்பெற்ற ஒரு கோயிலுக்கு போக போறோங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போக போகிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில். இங்கே சிவபெருமான் வைத்தியநாத சுவாமியா, அதாவது ஒரு மருத்துவராக, ஒரு டாக்டராக இருக்கார். உலகத்தில் வேறு எங்கேயும் இப்படி சிவபெருமான் இல்லை. இங்கே நிறைய அதிசயங்கள் இருக்குது, அற்புதங்கள் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் இருக்க போது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. பகிர்றது மூலயமா இந்த கோயிலுடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு மக்கள் போக வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம் வாங்க. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா திருப்பாம்புரமில் இருக்கோம். ஐ நவீன், திருப்பாம்புரத்தில் இந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா விடியல, மணி 6 ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் லைட் வரல. இப்போ கிளம்ப போகிறோம். டீசெண்டான ஒரு ஸ்டே தான். இந்த வில்லேஜில் இது டீசெண்டான ஸ்டே இல்லை. இப்போ நம்ம கிளம்பலாம். விடிய காலையில் திருப்பாம்புரம் கோவில் பாருங்கள். இந்த லாட்ஜில் தான் நம்ம தங்கியிருந்தோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ரெக்கமெண்ட் பண்ணலாம், நல்லா இருக்குது. இப்போது வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். சரியாக 6:16க்கு நம்ம திருப்பாம்புரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 hour காட்டுது வைத்தீஸ்வரன் கோயில். போவோம். நம்ம சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில். ரொம்ப முக்கியமான கோயிலும் கூட. அவரோட முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே தர அந்த பிரசாதங்கள்லாம் அருமருந்து அப்படின்னு நம்பப்படுது. தீராத நோய்களும் அந்த பிரசாதங்கள்னால தீரும்ன்றது மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இந்த சாந்துன்னு ஒன்று தராங்க. அது பார்த்திங்கன்னா எல்லா நோயும் தீர்க்குமா அது. விடிய காலையில் ஒரு கிராமம், அழகான கிராமம் திருப்பாம்புரம் பாருங்கள். இப்போ திருப்பாம்புரம் இந்த ஆர்ச் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ஆர்டிஸ்டிக்காக இனோவேஷனோட இதை செஞ்சுருப்பாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் மயிலாடுதுறை சீர்காழி அந்த சைடு போகணும். காலையில் 6:26 ஆயிடுச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கிறது. மயிலாடுதுறை வந்துட்டோங்க. மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயில் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்படி போகணும். ஊர் பேரே பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில். கோயில் பேர் வைத்தீஸ்வரன் கோயில் தாண்டி ஊர் பேரே வைத்தீஸ்வரன் கோயில். சிவபெருமானுடைய அந்த கோயிலுடைய பேரே இந்த ஊருக்கும் இருக்குது. ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. வைத்தீஸ்வரன் கோயில் ஊருக்குள்ளே
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடி ஜோசியமும் வந்து ஃபேமஸ் தான்டா. எதுலேருந்து யாரோ குப்பைகளை போட்டு விட்டார்கள் பஸ்ஸில் இருந்து. uncivilized people, shit, it's okay. பாருங்க, கல்யாணத்துக்கு ஜனம் வந்திருக்காங்க போல. கோயிலுக்கு இவ்வளோ ஜனம் வந்திருக்காங்களா தெரியல. எப்படி போக வேண்டும்? ஓகே, இங்கே தாங்க கோபுரம் இருக்குது. இங்கேயும் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ் போல். வந்துட்டோங்க. வண்டி எங்கேயா நிறுத்திட்டு உள்ளே போகலாம். வைத்தீஸ்வரன் கோயில் 276 பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த கோயில் அமைந்திருக்குங்க. மயிலாடுதுறையிலேருந்து 13 கிலோமீட்டர், சீர்காழியிலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த கோயில் அமைந்திருக்கு. மிக பிரம்மாண்டமான அழகான சக்தி வாய்ந்த கோயில்னு நம்பப்படுற ஒரு கோயில். இங்க இருக்கிற சிவபெருமான வைத்தியநாத சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மருத்துவராகவே இந்த சிவபெருமான் இருக்காரு. இந்த கோயில் செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலமும் கூட. அங்காரகன் தொழுநோயினால் அவதிப்படும் போது இங்கே இருக்கிற சிவபெருமான் அவருக்கு மருந்தளித்து அவரை குணப்படுத்தினார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதனால இந்த ஸ்தலம் செவ்வாய்க்கான ஒரு நவகிரக ஸ்தலமாகவும் இருக்கு. இன்னும் நம்ம இந்த கோயிலுக்குள்ள போக 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 இந்த கோயில் பற்றியான அனைத்து விதமான தகவல்களையும், இந்த கோயிலுடைய சிறப்புகளையும், வரலாற்றையும், இந்த கோயிலில் இருக்கிற பரிகார நம்பிக்கைகளையும், இங்க இருக்கிற அந்த மருந்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுப்போங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரியான நம்மளுடைய டிராவலுக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேங்க்ஸ் பட்டன் அழுத்தி உதவலாங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல பே லிங்க்ஸும் இருக்கு, அது மூலியமாகவும் உதவலாங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போகலாம் வாங்க. வந்துட்டோங்க வைத்தீஸ்வரன் கோயில். பாருங்க, முன்னாடி இருக்கிற அந்த நுழைவாயில், அதில் முருகருக்கு பிரதானமாக முன்னாடி கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. நம்ம உள்ளே போகலாம். வைத்தீஸ்வரன் கோயில் முன் மண்டபம், முன்னாடி இருக்க ஒரு மண்டபம் ரொம்ப அருமையாக இருக்குது. முன்னாடி ஒரு கோபுரம் இருக்குது. உள்ளே போகலாம். பிரம்மாண்டமாக இருக்குங்க. சோழர் காலத்துக்கு அப்புறமா, சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அதுக்கப்புறமாவும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ சிவபெருமானுடைய உருவங்கள் பாருங்கள் கோபுரத்தில். இந்த வேப்ப மரம், இதுதான் கோயிலுடைய ஸ்தல விருட்சம். நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் கிட்டக்க போய் பின்னாடி இருக்க கோபுரத்தை பார்ப்போம். கோபுரத்தில் அவ்வளவு சுதை சிற்பங்கள் இருக்குது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, அவ்வளவு சுவாமிகளுடைய திருவுருவங்கள் வந்து கோபுரத்தில் இருக்கும். இந்த கோபுரத்தில் அவ்வளோ இருக்குது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கோயில் திருஞான சம்பந்தர்னால பாடல் பெற்ற ஸ்தலம்ன்றதுனால 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்திலிருந்தே இந்த கோயிலானது இங்கே இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அவ்வளோ பழமை வாய்ந்த கோயில். அதன் பிறகு சோழர்கள், அதன் பிறகு மராத்தாக்கள், இல்லை விஜயநகர அரசு, அந்த ஆட்சி காலத்தில் இந்த கோயிலோடைய இந்த ஒரு பிரம்மாண்டத்தை இது அடைஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையானது இருக்குங்க. அவ்வளோ இந்த கோயில் பெருசாக இருக்கும். இந்த கோயிலோடைய குளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இந்த குளமானது இருக்குது.
கோபுர வாயிலில் முன் வாசலில் இங்கே வீரபத்ரர் ஆதிபூர்ணேஸ்வரர் சன்னதி. அற்புதமான கோபுரம்ங்க. வா 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 வா. ஸ்தல விருட்சம். இங்கே சிவபெருமான் இருக்கார், விநாயகர் இருக்கார், சண்டிகேஸ்வரர் இருக்கார். உள்ளே போவோங்க நம்ம. கோபுர வாசலில் குடவரை விநாயகர் இருக்காருங்க. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலை சுற்றி வலம் வந்துட்டுருக்குறோம். மண்டபம் பாருங்கள், அப்படியே அந்த பிரகாரத்துக்கே மண்டபம் அமைச்சிருக்காங்க பிரம்மாண்டமாக. வாவ். இங்கே அங்காரகன், அதாவது செவ்வாய் சன்னதி இருக்குங்க. இந்த கோயிலில் அங்காரகனுக்கு வந்து இந்த வெண்குஷ்டம் வந்து இந்த கோயிலில் வந்து இந்த குளத்தில் நீராடி வழிபட்டு சிவபெருமானை வழிபட்டு அந்த நோய் நீங்கியதுனால இவர் வைத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்கிற அந்த தீர்த்தம் குளம் வந்து ரொம்ப சிறப்பு. சித்தாமுர்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்கு வந்து பெயர். சித்தர்கள் வந்து அமிர்தத்தினால சிவபெருமானை வந்து அபிஷேகம் பண்ணாங்க. அந்த அமிர்தங்கள் வழிந்த அந்த சிந்தியது தான் இந்த சித்தாமுர்தம். பெயிண்டிங் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். உண்மையாலே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க இந்த பெயிண்டிங். வித்தியாசம். ஆமாம், 2 பேருக்கும் வித்தியாசம் ப்ளஸ் அழகு பாரு, எவ்வளோ அழகு. போய் கோயிலுக்குள்ளே போகலாம். கோயில் குளம். அப்பா பிரம்மாண்டமாக இருக்குங்க. அடாடாடாடா, வேற லெவல். அற்புதம், அட்டகாசம். முன்னாடி அந்த நடுவில் இருக்க மண்டபம் பாருங்க. செமையாக இருக்குது. கொஞ்ச நேரம் இங்கே வந்து உட்காருவோம். இந்த தீர்த்தம் வந்து அமிர்தத்துக்கு ஒப்பான தீர்த்தம். கொஞ்சம் பக்தர்கள் வந்து ஆனால் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் இல்லை? இந்த குளத்தோடைய பேர் சித்த அமிர்தம். இந்த ஒரு குளத்தில் என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் அமிர்தத்தினால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்பொழுது அதிலிருந்து வந்த சிறு துளிகள் சிந்தியது தான் இந்த ஒரு குளமாக மாறி இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. அவ்வளவு அமிர்தத்துக்கு இணையாக இந்த ஒரு தீர்த்தம் நம்பப்படுதுங்க. உடலில் ஏற்படும் அனைத்து வகையான நோய்க்கும் இந்த தீர்த்தத்திலிருந்து நீராடினால் அந்த நோய் குணமடையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதனால் இங்கே நிறைய பேர் வந்து குளித்து நீராடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு புராண கதையும் இங்கே இருக்குங்க. சதானந்த முனிவர்ன்ற ஒரு முனிவர் இந்த தீர்த்தக்கரையில் தவம் இருக்கும்போது தவளை பாம்பு விழுங்க முயற்சி பண்ணுது. அப்போது அந்த இடையூறுனால அவருடைய தவம் வந்து பாதிப்படையுது. இதனால் கோபம் அடைந்த அவர் இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சாபம் இட்டிருக்காரு. அதனால தவளையும் பாம்பும் இங்கே இருப்பதில்லை அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பக்கத்துக்கான வழி பாருங்கள், இப்படி வருது. குளத்துக்குள்ளே வந்து நீங்கள் வரா மாதிரி. இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லை, வித்தியாசமான விஷயம். அப்படியே நேராக இங்கே தையல் நாயகி அம்மன் சன்னதி போய் தரிசனம் பண்ணுவோம். பாருங்கள், 2 கொடிமரம் இருக்குங்க. வெள்ளி கொடிமரம், தங்க கொடிமரம். சுவாமி மேற்கு பார்த்த மாதிரி தான் இருக்கார். அற்புதம். கொடிமரம் பக்கத்துலங்க 9 ராசி நட்சத்திரம் அது எல்லாமே வந்து இங்கே இருக்குது பாருங்கள்.
இந்த கோயிலோடைய இந்த ஊரோடைய புராணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதிகங்களில் இந்த ஊரை புல்லிருக்கு வேலூர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதாவது புல்லுன்னா ஜடாயு, இருக்குன்னா ரிக்வேதம், வேல் முருகரை குறிப்பிடுறது, ஊர் அப்படின்றது சூரியனை குறிப்பிடுறது. அதாவது ஜடாயு, ரிக்வேதம், முருகர், இந்த சூரியன், அங்காரகன்னு அனைவரும் வணங்கிய சிவபெருமான் தான் இந்த வைத்தீஸ்வரர். இவங்களை தாண்டி திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், குமரகுருபரர், படிக்காசு தம்பிரான், சிதம்பர முனிவர், காளமேக புலவர், ராமலிங்க அடிகள், வடுகுநாத தேசிகர், தருமை ஆதீனம்னு இவ்வளவு மகான்களும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் போற்றி பாடியிருக்காங்க. இந்த கோயில் உள்ள இந்த முதல் பிரகாரத்துல ஜடாயு குண்டம் இருக்குங்க. அந்த ஜடாயு குண்டத்துல தான் ராமர் ஜடாயுவுக்கு கடைசி சடங்குகளை செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, செல்வ முத்துக்குமாரர். இவர் இந்த கோயிலில் ஒரு பிரதானமாக இருக்காருங்க. இவர் இங்கே தவம் இருந்து சூரபத்மனை வதம் பண்ணதா நம்பிக்கை இருக்குங்க. இந்த செல்வமுத்துக்குமார சன்னதியில் தினமும் நடக்கும் அர்த்த ஜாம பூஜையின் போது புனுகு, பச்சை கற்பூரம், சந்தனம், எலுமிச்சை, பன்னீர், புஷ்பம், பால் சாதம், பால் ஆகியவற்றை விசேஷமாக செஞ்சு இவருக்கு பூஜை பண்ணுறாங்க. முருகனுக்கு சாத்தப்பட்ட அந்த சந்தனத்தை வாங்கி உட்கொண்டால் அனைத்து வகையான நோய் தீரும்ன்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அந்த விபூதியும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் அருமருந்தாகவும் செயல்படுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குங்க. இது முருகனுக்கு முக்கியம் வாய்ந்த தலம் அப்படின்றதுனால எல்லா விழாக்களும், அதாவது முருகருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விழாவும் இங்க நடைபெறுதாங்க. நம்ம கிழக்கு வாசல் வழியாக வந்தோம் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு வாசலையும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வாசல் வழியாக வரும். இங்கே பிரதானமாக சிவபெருமானை வச்சுருக்காங்க. உள்ளே போகலாம். அதே மாதிரி முன்னாடி மண்டபம், அந்த எந்த திசையிலையும் திரும்புகிற மாதிரியான அந்த ஆவுடை, நீங்கள் போகிற திசையில் திரும்பும் அந்த மாதிரி. நிறைய கடைகள் இருக்குது, எக்கச்சக்கமான கடைகள். இது மேற்கு கோபுரம். உள்ள போகலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற அந்த சுதை சிற்பத்தில் மீண்டும் முருகருக்கு பிரதானமாக காமிச்சிருக்காங்க. அதிகார நந்தி. இங்கே பாருங்களேன், இப்படி போயிட்டு வரணும். பிரம்மாண்டமாக ஒரு மண்டபங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிற்பங்கள்லாம் பார்ப்போம். கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா தெரியும், இல்லை வாய்ப்பில்லை. பாருங்க, பிரம்மாண்டமான மண்டபம். வாவ். இப்போ நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடிமரம் இருக்கும். 2 கொடிமரம் இருக்கும். முன்னாடியே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சுவாமி சன்னதி. பாருங்கள், அடுத்த கோபுர வாயில் கடந்து உள்ளே போகிறோம். நேராக கொடிமரம். இப்போ அடுத்த வெளிப்பிரகாரத்தில் இருக்கோங்க. பிரம்மாண்டமான ஒரு கோயில் இது. சண்முகர் சன்னதி. வாகனங்கள்லாம் இங்கே இருக்குது. சண்முகர் சன்னதி இங்கே கோயிலோடைய வடமேற்கு திசையில் இருக்குது. அந்த பக்கம் கற்பக விநாயகர் சன்னதி இருக்குது. பத்ரகாளி அம்மன் சன்னதிங்க இங்கே.
இங்கே 4 திசையிலும் 4 தெய்வங்கள் இங்கே சுவாமியை வந்து பாதுகாக்கிறாங்க. அதில் இந்த பக்கம் வடக்கு பக்கம் பத்ரகாளி அம்மன். கிழக்கு வாசலில் வந்த உடனே இங்கே பழனி ஆண்டவர் சன்னதி, ஜுரஹரேஸ்வரர் சன்னதி இருக்குங்க. இதுதாங்க இந்த மருந்து திருசாந்துருண்டை. உள்ள சின்னதாக மிளகு சைஸுக்கு இருக்குது. இங்கே ஸ்டாலில் விற்கிறாங்க 100 ரூபாய். இந்த ஒரு விஷயம் தாங்க ஒரு சூப்பரான விஷயம். வேற எந்த கோயிலும் இல்லாத ஒரு திருசாந்து. இதை வந்து மூலிகை மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. 4448 வகையான வியாதிகளை தீர்க்கும் மருந்தா இது இருக்குது அப்படின்னு நம்பப்படுதுங்க. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புற்று மண், அபிஷேக தீர்த்தம், வேப்பிலை, அபிஷேக சந்தனம், அபிஷேக விபூதின்னு அனைத்தும் கலந்தது தான் இந்த திருசாந்து. இந்த திருசாந்து உருண்டையாக வந்து இதுக்குள்ளே இருக்கோங்க. இல்லை விபூதியும் இருக்கும். அந்த உருண்டையை காலையில் தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா எந்த நோயாக இருந்தாலும் தீரும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அதே மாதிரி புணுகு, இங்கே இருக்கிற அந்த புணுகு எண்ணெயில் உடம்பு தேய்ச்சி குளிச்சா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க. பாருங்க, இங்கே இந்த உப்பு மிளகு கொட்டுற வெல்லம் அது எல்லாமே இங்கே தான் கொட்டுறாங்க. இதை அப்படியே கரைச்சிருவாங்க கொண்டு போய் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இங்கே மரப்பாச்சி பொம்மை வாங்கினோம். ட்ரெடிஷனான அந்த பொம்மை. சரி, பார்த்தோன்னு வாங்கலான்னு தோணுச்சு. இந்த சைஸில் வாங்கிட்டோம். ஆண் பொம்மை, பெண் பொம்மை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து தீபம் ஏற்றுறாங்க. பஞ்சமூர்த்தி தீபம். இங்கே விநாயகர், வைத்தீஸ்வரர், தையல் நாயகி அம்மன், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான், இவங்களாம் வந்து பிரசித்தம். அவங்களுக்கு தீபம். அப்படியே பின்னாடி வந்து கற்பக விநாயகர் சன்னதி. வாவ், இந்த காட்சி பாருங்களேன், அற்புதமாக இருக்குங்க. ராஜ கோபுரங்கள். அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, புல் இரு வேலூர். புல்லுன்றது பக்ஷி, ஜடாயு. அதுக்கப்புறமா வேல் இருக்கிற ஊர் அப்படின்றத குறிக்கிற விதமாக இந்த இது இருக்குது. இங்கே ஆதீனங்கள் அவங்க இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அந்த ராஜகோபுரம் ரொம்ப அற்புதமான காட்சியாக இருக்குது. இந்த கோயிலோடைய ஒரு சிறப்பம்சம் என்ன சொல்லுவாங்கன்னா, பஞ்சமூர்த்திகள் இருக்காங்க. இந்த பஞ்சமூர்த்திகளை வழிபட்டால் அனைத்து விதமான செல்வமும் வளமும் எல்லாமே கிடைக்கும். உடல் ரீதியான அந்த துன்பமும் நீங்கும்ன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. கற்பக விநாயகர் முதல்ல, இவரை வழிபட்டா கேட்ட வரம் தருவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. செவ்வாய் தோஷத்துக்காக அங்காரகன் வழிபட்டா இந்த திருமண வரன் கிடைத்து அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. வைத்தீஸ்வர சுவாமி சர்வரோக நிவாரணியா, அனைத்து வகையான வியாதிக்கும் அவர் வந்து ஒரு மருத்துவராக, ஒரு டாக்டராக இருக்கார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. செல்வமுத்துக்குமார சுவாமி, இவரை வணங்கினா புத்திர பாக்கியம், தொழில் விருத்தி கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. தையல் நாயகி அம்பாளை வணங்கினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அவங்க அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க. சண்டிகேஸ்வரர் சன்னதி. இந்த சன்னதி சுற்றி இது இருக்குங்க. இந்த வரலாறு சண்டிகேஸ்வரர் புராணம் இருக்குது. லிங்கோத்பவர். இந்த பக்கம் லிங்கங்கள், நிறைய லிங்கங்கள் இருக்குது. வேத லிங்கங்கள், அதுக்கப்புறமா கோவில்களில் மற்ற கோவில்கள் லிங்கங்கள்லாம் இருக்குது. சண்டிகேஸ்வரர் சன்னதி. இந்த பக்கம் 63 நாயன்மார்கள். சுவாமிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் ஒன்றா நேர்கோட்டில் இருக்கும். அது இந்த கோயிலோடைய ஒரு விசேஷம். பாருங்க, திசை மாதிரி இல்லாமல் எல்லாம் ஒரே திசையிலேயே. கோயிலில் தன்வந்திரியும் இருக்காருங்க. இது வைத்தீஸ்வரன் கோயில்ன்றதுனால தன்வந்திரி இருக்கார்.
ராமர், லக்ஷ்மணர், அங்காரகன், வேதங்கள், அதுக்கப்புறமா ஜடாயு பூஜித்த லிங்கங்கள், இவங்களாம் தான் இந்த கோயிலில் பூஜித்தாங்க. அந்த லிங்கங்கள்லாம் இங்கே இருக்குது. பட்டைநாதர் தரிசனம் பாருங்கள், மேலே இருக்கார் விமானம் பக்கத்தில். தாங்க ஜடாயு குண்டம். இங்கே தான் ராமர் வந்து ஜடாயோட உடலை வைத்து தகனம் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற இந்த நாடி ஜோசியம். இந்த நாடி ஜோசியம் பார்க்கறதுக்காகவே உலகத்துலேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து அந்த நாடி ஜோசியத்தை பார்க்குறாங்க. நான் இந்த நாடி ஜோசியம் பார்த்தேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்க்கல. ஏன்னா கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட இந்த நாடி ஜோசியம் பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு, இதெல்லாம் நடக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குன்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான, அப்படியே நம்ம வாழ்க்கையை காட்டுற, வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்களை எனக்கு தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு வந்து அது நல்லதாக படலை. இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அதை பார்க்கலங்க. உங்களுக்கு அந்த அனுபவம்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாடி ஜோசியம் போய் பார்க்கலாம் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலில். ஆனால் நீங்கள் சரியான ஆள்கிட்ட நீங்கள் தேர்ந்தெடுத்து போகணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க வைத்தீஸ்வரன் கோயில். இந்த கோயில் பற்றியான அனைத்து விவரங்களும் இங்கே நாங்கள் வாங்கின சில விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நாடி ஜோசியம் அது பார்க்குறதுக்கு வந்து தேவஸ்தானத்திலே வந்து ஆள் வச்சுருக்காங்களாம். நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு இந்த 100 ரூபாய் சம்திங்லேருந்து ஒரு பாகங்களுக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் இந்த நாடி ஜோசியம் வந்து பார்க்குறாங்களாம். அது தேவஸ்தானத்திலே பார்க்குறாங்களாம். அது உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இங்கே பார்க்குறாங்க. அது யார் என்ன அப்படின்றத நீங்கள் விசாரித்து நீங்கள் தேடி வந்தாலோ அவங்கக்கிட்ட நேராக போய் பார்க்கலாம். இல்லைன்னா தேவஸ்தானத்திலே வந்து பார்க்குறாங்க. அது உங்களுக்கு கூடுதலான இன்ஃபர்மேஷன். அதை தவிர்த்து இந்த கோயில் பற்றியான அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த காணொளி பயனுள்ள காணொலியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.